வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராணா வந்து புத்திசாலித்தனமாக யோசிக்கிற மாதிரி யோசிச்சு ஒரு ஐடியா வந்து சொல்கிறாரு. அதுக்கு தக் லைஃப் ரிப்ளை கொடுக்குறாங்க ஜெஃப்ரி அண்ட் தென் ரயான். ஸோ என்ன விஷயம் நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஜாக்லின் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணி நாமினேட்டட் ஜோனில் அவங்கள வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 2 பேர் வந்து பாத்ரூமை வந்து யூஸ் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் வேறு பாத்ரூம் தான். ஸோ ஜாக்லின் வந்து இந்த பக்கம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்க, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தீபக் உள்ள இருக்காரு. ஸோ 2 பேரும் வந்து அட் அ டைம்ல பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. இவங்க பண்ணிட்டதுனால அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜாக்லின் அப்படின்றனால அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் நாமினேட்டட் ஜோன்ல வந்து அவங்க போட்டுட்டாங்க. இந்த பர்டிகுலர் விஷயத்தை காரணமா வச்சு ராணா வந்து யூனியன் லீடருக்கு வந்து ஒரு ஐடியா வந்து சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சைடு எப்படி ஒரு யூனியனுக்குன்னு ஒரு லீடர் இருக்காங்களோ, மேனேஜ்மெண்ட் சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடர் தேவைப்படுது. ஏன்னா இங்க ஒரு லீடர் இருக்கிறனால தான் வந்து நம்ம சைடு வந்து அதிகமா தப்பு நடக்கல. பட் அவங்க சைடு லீடர் இல்ல. ஸோ 8 மைண்ட் இருக்கு. ஸோ தட் 8 மூலையும் வந்து டிஃப்ரெண்டாக வந்து திங்க் பண்ணுது. ஒருத்தர் கான்ஸ்டன்ட்டாக இவங்க தான் வந்து ஹிட் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா இந்த தப்புகள் எல்லாம் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை ரயான்ட்ட வந்து சொல்றாரு. ரயான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஜாக்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வேலை ஒர்க்கராக வந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இதே பர்டிகுலர் விஷயத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அவர் வந்து சொல்ல ட்ரை பண்றாரு. யாருன்னா ராணவ். ஸோ ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் டீம் வந்து சொல்லுவாரு. ஸோ இங்க நீங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து 3 தவறுகள் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ எங்க சைடு ஒர்க்கர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எந்த பெரிய தப்பும் பண்ண மாதிரி தெரியல. ஸோ நாங்கள் வந்து ஒரு யூனியனுக்கு ஒரு லீடர் வச்சிருக்கனால லீடரை கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம். பட் மேனேஜ்மெண்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீடர்னு யாரும் இல்லை. விச் மீன்ஸ் 8 மேனேஜரில் ஒருத்தர் ஹெட் அப்படின்ற மாதிரி யாரும் இல்லை. அதனால ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தீபக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுப்பாரு, ரிசீவ் பண்ணிட்டு சரிப்பா டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவார். எந்த பதிலும் சொல்ல மாட்டார். பட் ஜெஃப்ரி வருவார். என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவர் திரும்பவும் இதே விஷயத்தை ஜெஃப்ரி கிட்ட சொன்னோன்னே இல்லை அது உங்க ஒப்பீனியன்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பட்டுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவார். அவர் வந்து கத்திட்டு இருப்பார். ஃபர்ஸ்ட் யூனியன் லீடர் கிட்ட சொல்லுவார், தீபக் கிட்ட சொல்லுவார், அப்புறம் தானா எல்லார்ட்டையும் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ ஜெஃப்ரி கிட்ட சொன்னோடனே அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி போயிடுவார். அதுக்கப்புறம் ரியானும் வந்து ஆஸ் அ யூனியன் லீடராக வந்து அவருக்கு சொல்லுவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தப்பு பண்ணனால நம்ம அஃபெக்ட் ஆகலைல்ல, அவங்க தானே அஃபெக்ட் ஆகுறாங்க. அதனால் இதை பற்றி நம்ம மேற்கொண்டு பேசணும் அப்படின்னா ஒரு வேலிட் பாயிண்ட் தேவை. ஸோ நம்ம அஃபெக்ட் ஆகணும். ஒரு மேனேஜர் வந்து இந்த விஷயத்தை பண்ணுறாங்க, அதனால் தொழிலாளிகள்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதை வந்து முன்னெடுத்து கொண்டு போகலாம். பட் இது வந்து நம்மளை எதுவும் அஃபெக்ட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் இது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரியும் ரயானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக் லைஃப் வந்து ரிப்ளை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜெஃப்ரி அண்ட் தென் ரயான் இவங்க வந்து கோவா கேங்கில் இருந்தவங்க. சௌந்தர்யா அண்ட் தென் ஜாக்லின் இவங்களும் கோவா கேங்கில் இருந்தவங்க. ஸோ ஜாக்லின் அண்ட் தென் சௌந்தர்யாவை அவர் எதிர்த்தனால இதை பண்ணாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வரும். பட் நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் தட். ஆக்சுவலாக ரியல் ஃபேக்ட் என்னவோ அதை வந்து ரயான் அண்ட் தென் ஜெஃப்ரியை சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் ராணா வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் அவர் கண்டென்ட்டுக்காக பண்ணுறாரு அப்படின்னா கண்டென்ட்டுக்காக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இஸ் பிளேயிங் எ கேம், குட் கேம் அப்படின்னா குட் கேம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.